இன்னைக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியான மினி பாதுஷா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா லேயராக உள்ள வரைக்கும் பாகு இறங்கி செம்ம ஜூஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. முதல்ல இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப்பு தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நுரைச்சிட்டு வரும். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இது கூடவே தயிர் கலவையை சேர்த்துட்டு 1/4 கப்பு நல்ல சூடான நெய் சேர்த்து நல்லா அழுத்தி பிசையாமல் குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நுனி விரலாலேயே மாவு பிசைஞ்சிக்கோங்க. அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா கல் மாதிரி ஆகிடும். அதனால லைட்டான அழுத்தம் கொடுத்து தான் மாவு பிசையணும். தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். குலாப் ஜாமுன் மாவு மாதிரியான டெக்ஸ்சர் இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இது இப்போ ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு பேனில் 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி, கொஞ்சமாக ஏலக்காய், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதம்லாம் தேவையில்லை. நல்லா பிசு பிசுன்னு ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி 2-3 தடவை பிச்சு பிச்சு மேலே வச்சிங்க அப்படின்னா லேயராக நமக்கு சூப்பராக வரும். திருப்பியும் மாவு நல்லா அழுத்தி பிசையாமல் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு 2 கைக்கு நடுவில் வச்சு இது பண்ணிவிட்டு ஒரு விரலால் அழுத்தம் கொடுத்தோம்னா ஷேப் சூப்பராக வரும். அதே மாதிரி பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஜஸ்ட்டு வச்சு ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கப்பவே அது எல்லாத்தையும் போட்டுடணும். கொஞ்சம் நேரம் தானாக மேலே எழுந்து வர வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து சூடான பாகில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்து இந்த மாதிரி நட்ஸ் மேலே தூவி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் கட்டாயமாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.